بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كل أمة يدخلون الجنة إلا من أبى. فقيل: ومن يأبى يا رسول الله؟ قال: من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரபியுல் அவ்வலுடைய மாதம், நபி பிறந்த மாதம், முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தை எடுத்து கொண்டு வந்த மாதம், வசந்தத்தினுடைய மாதம். இந்த மாதத்திலே நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய சுன்னாக்கள், நபியுடைய வர்ணனைகள், இவைகளை ஞாபகமூட்டுதல் என்பது இது ஒரு மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு அமல். இந்த உலகத்துக்கு நேர்வழியை கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் அறியாத வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதிலே ஒரு மனிதன் இன்பம் கொள்ளாத வரைக்கும் அவனுடைய உள்ளத்திலே பரிபூரணமான ஈமான் உண்டாக மாட்டாது. நபியுடைய அன்பு யாருடைய உள்ளத்திலே கிடையாதோ, நபியுடைய வாழ்க்கையிலே, நபியுடைய சுன்னாவிலே யாருடைய உள்ளத்தில் இன்பம் கிடையாதோ, அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க மாட்டாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ. நபியே நாயகமே, அடியார்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். நபியே, என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு உண்டாகும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து விட்டால் யக்ஃபிர் லகும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான், உங்களை பரிசுத்தப்படுத்தி விடுவான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நபியுடைய அன்பு, நபியுடைய வாழ்க்கையிலே இன்பம், நபியுடைய சுன்னாவை தன் வாழ்க்கையில் செய்வதில் இன்பம் உண்டாகுவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய தலைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவுடைய வணக்கம் எவ்வாறு இருந்தது. நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையிலே, இபாதத்துகளிலே எந்த அளவுக்கு கடினமான இன்பம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, நபிமார்கள் என்பவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள். அவர்களில் யாரும் நரகத்துக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, அனைவரும் சுவர்க்கவாதிகள். அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹுக்கு இறை வணக்கத்திலே, இரவுடைய வணக்கத்திலே ஈடுபடுவதில் மிக பெரும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள்.
அதில்தான் நம்முடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய வணக்கத்தில் எந்த அளவுக்கு தன்னை மாய்த்து கொண்டார்கள், தன்னை ஈடுபடுத்தினார்கள் என்பதை நபியுடைய வரலாறிலே நாங்கள் பார்க்கின்ற போது முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இரவுடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். நபியுடைய அந்த தொழுகையை பார்த்துவிட்டு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான். அவ்வாடி மன்னிக்கப்பட்டிருந்தும் அவ்வாறு அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்தும் தவர்ரமத் கதமாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்கள் வீங்குகின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த அளவுக்கு நின்று வணங்குகின்றீர்கள் கேட்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கும் உங்களுக்கும் மிக பெரும் ஒரு வாழ்க்கைக்குரிய படிப்பினை இருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லவில்லை, என்னுடைய அந்தஸ்தை நபிமார்களுடைய ஏனைய நபிமார்களுடைய அந்தஸ்தை விட என்னுடைய அந்தஸ்தை நான் உயர்த்த வேண்டும் என்று காரணம் சொல்லவில்லை, அல்லது நான் ஒரு சிறந்த மனிதனாக மாற வேண்டும் என்று சொல்லவில்லை காரணம், அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? இரவுடைய வணக்கம் தன்னுடைய உடல் கஷ்டப்படுத்தப்பட்டு தன்னுடைய பாதங்கள் வீங்குகின்ற அளவுக்கு தன்னை அமலிலே இரவுடைய தொழுகையிலே ஈடுபடுத்தியதனுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்கு நன்றி கடனாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் விளங்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு அடிப்படையான விடயம், இரவுடைய வணக்கம் என்பது உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு தந்த நிஅமத்துக்களுக்குரிய மிக பெரும் ஒரு நன்றி கடன். இரவுடைய நேரத்திலே தஹஜ்ஜுடைய தொழுகையிலே ஈடுபடுவது, இரா வணக்கத்திலே முன்பின் சுன்னத்துகளிலே ஈடுபடுவது, வித்ருடைய தொழுகையை நாங்கள் தொழுது வருவது, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களில் இரவு நேரத்திலே ஈடுபடுவது, ரப்புக்கு முன்னால் இஸ்திக்ஃபாரிலே நாங்கள் ஈடுபடுவது என்பது அல்லாஹ் உலகத்திலே எங்களுக்கு தந்த நிஅமத்துக்களுக்குரிய நன்றி கடன். அது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரத்துல் ஃபுர்கான், வ இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய சில அடியார்கள் இருக்கிறார்கள். அந்த அடியார்களுடைய பண்புகள், அவர்களுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்றால், அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, உலக வாழ்க்கையிலே அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய பண்பாடு மிருதுவானவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக, நல்ல மனிதர்களாக பூமியிலே நடமாறுவார்கள். الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما, அவர்களுக்கு முன்னால் அவர்களிடத்திலே மடையர்கள், ஈமான் இல்லாதவர்கள், அல்லாஹ்வை நம்பாதவர்கள், இபாதத் இல்லாதவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவர்கள், நபியுடைய சுன்னாவின் மீது அன்பில்லாதவர்கள், நபியுடைய சுன்னத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம், நபியை நாங்கள் நேசிக்குகின்றோம் என்று முழுக்க முழுக்க நபிக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனிதர்கள் வந்தால் அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். அவருக்கு விளக்கம் கொடுக்க போக மாட்டார்கள், அவர்களுக்கு விளங்கப்படுத்த போக மாட்டார்கள், ஒதுங்கி விடுவார்கள். மூன்றாவது தன்மை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் இரவுடைய நேரத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜிதாவிலும் கியாமத்திலும் கியாமாவிலும் நின்று வணங்கிக் கொண்டும் அந்த அடியார்கள் இருப்பார்கள். இரா வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். இரவுடைய வணக்கம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்களுக்குரிய நன்றி கடன். அது
அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை விளங்கப்படுத்துகிறான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. இரவுடைய நேரம் தங்களுடைய படுக்கைகளை அவர்கள் ஓரப்படுத்திவிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் பயந்தவர்களாக நடுநடுங்கிக் கொண்டு தொழுகையிலும் இபாதத்திலும் இருப்பார்கள் அடியார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இரா வணக்கத்தில் ஈடுபடுவது என்பது அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றி கடன் தான் இரவுடைய வணக்கம். இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா. இரவுடைய வணக்கம் இந்த கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நான் நின்று வணங்குவது அல்லாஹ் தந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக. அடியார்களே, அல்லாஹ் தந்த நியாமத்துகளுக்கு ஒரு மனிதன் நன்றி செலுத்துபவனாக வாழ்ந்து விட்டால் அல்லாஹ் எப்படிப்பட்ட விடயங்களை கொடுப்பான். குர்ஆன் சொல்கிறது, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹ் தந்த நியாமத்துகளுக்கு நீங்க நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதில் அதிகரிப்பை உண்டாக்குவான், அதில் பரக்கத்தை உண்டாக்குவான். وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தப்படவில்லையா, அவைகள் புறக்கணிக்கப்படுகிறதா, அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை மறந்து அவைகளை அனுபவித்து விட்டு இரவுடைய வணக்கத்தை விட்டும் தூரமாகி ரப்புக்கு முன்னால் மன்றாடுவதை விட்டும் விலகி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இல்லாமல் யார் வாழுகிறார்களோ இவர்களுடைய நிஅமத்துகள் பறிக்கப்படும், இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடைகள் பறிக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாங்க எங்கட வாழ்க்கையில சிந்திச்சு பார்க்கலாம். எத்தனையோ மனிதர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் திடீரென்று அவர்களுடைய செல்வம் இல்லாமல் போனது. பெரும் ஆரோக்கியவான்கள் ஜவான்களாக வாழ்ந்தவர்கள் திடீரென்று நோயாளிகளாக மாறினார்கள், அவர்களுடைய அடையாளம் இல்லாமல் போனது. சகோதரர்களே, பெரியார்களே, எப்ப அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தப்படவில்லையோ, அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு சரியான முறையிலே நன்றி நடைபெறவில்லையோ அந்த நிஅமத்துக்கள் பறிக்கப்படும். குர்ஆன் பல சம்பவங்களை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா சூரத்து சபஅல ஒரு கிராமவாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. சபா என்ற ஒரு கிராமவாசிகள் அவர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அப்படி அந்த மனிதர்களுக்கு அந்த வாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஜன்னதானி யமீனி வ ஷிமால், வலது புறத்திலும் இடது புறத்திலும் அந்த ஊரினுடைய இரண்டு பக்கங்களிலும் பிரம்மாண்டமான ஒரு தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். யமீனி வ ஷிமால். அந்த தோட்டம், அந்த ஊரார்கள், அந்த ஊர்வாசிகள் தங்களுடைய முழு பொருளாதாரத்தையும் அந்த தோட்டத்தை கொண்டு அவர்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள். பிரம்மாண்டமான தோட்டம். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகின்றார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சபஅவாசிகளுக்கு அந்த தோட்டத்தினுடைய பரக்கத்தை கொடுத்தான் என்றால், அந்த தோட்டத்தினுடைய நுழைவாயிலே ஒரு பெண்மணி ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டு அந்த தோட்டத்துக்குள்ளால் நுழைகிறாள். அவள் நுழைந்து அந்த பழங்களை பறிக்கவில்லை கைகளால், பறிக்காமல் அந்த தோட்டத்துக்குள்ளால் நடந்து சென்று அந்த தோட்டத்தில் இருந்து வெளியாகக்கூடிய வாயிலினால் வெளியாகின்றாள். அந்த பெண்ணினுடைய அந்த கூடை பழங்களால் நிறைந்து விடும். அந்த அளவுக்கு பழங்கள் பழுக்கக்கூடிய, அந்த அளவுக்கு நிஅமத்துக்கள் அருட்கொடைகள் நிறைந்த ஒரு தோட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தினுடைய அந்த காலத்தினுடைய மிக பெரும் ஒரு பொருளாதாரம் அந்த ஊர்வாசிகளிடத்தில் இருந்தது. அல்லாஹ் கொடுத்துட்டு சொன்னான், குலூ மிர் ரிஸ்கி ரப்பிக்கும். அடியார்களே, நீங்கள் உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு தந்த நிஅமத்தை நன்றாக அனுபவிங்க, நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக அனுபவியுங்கள். சகோதரர்களே, இதை போலதான் அல்லாஹ் உலகத்திலே எங்களோட வாழ்க்கையில பல நிஅமத்துக்களை தந்திருக்கிறான், பல அருட்கொடைகளை தந்திருக்கிறான். எங்கள உடல்ல அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கிறான்.
அல்லது குழந்தை பாக்கியத்தை தந்து அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறான். ஏதோ ஒரு ரீதியில் அல்லாஹ் எங்களுக்கு நிஅமத்தை செய்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விடயத்திலே ஒவ்வொரு வகையான ரீதியிலே அல்லாஹ் பலவிதமான நிஅமத்துக்களை கொடுத்திருக்கிறான். நிஅமத்துக்கள் கொடுக்கப்படாதவர்கள் யாரும் கிடையாது. இந்த அளவுக்கு என்றால் ஒரு தடவை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு காட்டு பகுதியால் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதன் ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டு சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ் அல்லாஹ்வை துதிச்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வை துதிச்சு கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? அல்லாஹ்வை துதிக்கிற விஷயத்தை பார்த்தல்ல ஆச்சரியம். அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து ஆச்சரியம். எப்படியான தோற்றம்? அவருடைய 2 கைகளும் செயலிழந்து கிடக்குது, 2 கால்களும் செயலிழந்து போய்விட்டது, கண் 2ம் குருடி. அந்த மனிதனுடைய உடம்புகள் உணர்வற்ற நிலையிலே இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த மனிதனுடைய உடம்பு உணர்வற்ற நிலையின் காரணமாக அந்த இடத்திலே இருக்கக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் அந்த மனிதனுடைய உடம்பிலே மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதை கூட உணர முடியாத அளவுக்கு அந்த மனிதன் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை துதிச்சு கொண்டிருக்கிறான். எந்த ஒரு நிஅமத்தும் கொடுக்கப்படவில்லை. இவர்கள் சிந்திக்கிறார்கள். இப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனிடத்திலே சென்று கேட்கிறார்கள், மனிதனே, அல்லாஹ் உனக்கு என்ன நிஅமத்தை தந்திருக்கிறான்? நீ அல்லாஹ்வை துதிக்கின்றாய், அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றாய். உன்னை பார்க்கின்ற போது உலகத்திலே எந்த ஒரு அருட்கொடையும் இல்லாத மனிதனாக இருக்கிறாய். அன்பார்ந்தவர்கள், அந்த மனிதர் சொல்கிறார், என்னுடைய கண்கள் குருடாக இருக்கிறது, என்னுடைய முழு உடம்பினுடைய உடல் உறுப்புகள் ஊனமுற்றிருக்கிறது, அவைகள் செயலிழந்திருக்கிறது. ஆனால் நான் உண்ணக்கூடிய உணவு இலேசாக சிறுநீராக வெளியாகி கொண்டிருக்கிறது. இதில் அல்லாஹ் எந்த விதமான குறைபாடும் செய்யவில்லை. இந்த நிஅமத்துக்காக வேண்டித்தான் நான் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு நியமத்துக்களை தந்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான் அந்த சபாவாசிகளை பார்த்து, குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும், அல்லாஹ் தந்த நியமத்துக்கு நீங்கள் நியமத்தை அனுபவியுங்கள், அனுபவித்து விட்டு வஷ்குரு லஹு, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த மனிதர்களுடைய தவறு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவித்தார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தவில்லை, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றவில்லை, அதில் இருக்கக்கூடிய ஜகாத்தை சரியாக நிறைவேற்றவில்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாறிவிட்டார்கள், மாறு செய்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். சகோதரர்களே, குர்ஆன் பின்னால விளங்கப்படுத்துகின்றது, அல்லாஹ்வுக்கு அந்த மனிதர்கள் நன்றி செலுத்தாததன் காரணமாக எப்படிப்பட்ட நிலைமை அவர்களுடைய பொருளாதாரத்திலே உண்டானது என்றால், بلدة طيبة ورب غفور فأعرضوا فأرسلنا عليهم سيل العرم وبدلناهم بجنتيهم جنتين ذواتي أكل خمط وأثل وشيء من سدر قليل. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ذواتي أكل خمط وأثل وشيء من سدر قليل. அந்த தோட்டத்தை அல்லாஹ் அப்படியோ அந்த பூமியை வறண்ட பூமியாக மாற்றி அந்த பசுமையான அழகான பழம் தரக்கூடிய சுவையான பழம் தரக்கூடிய மரங்களுடைய கனிகளை கசப்புள்ள மரக்கனிகளாக கசப்புள்ள பழங்களாக அல்லாஹ் மாற்றினான். அந்த மரங்களை முட்கள் நிறைந்த மரமாக அல்லாஹ் மாற்றி விட்டான். சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களை விட்டும் அந்த நியமத்து பறிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா தலைகீழாக புரட்டி விட்டான். சகோதரர்களே, நன்றி செலுத்துவது என்பது எங்களுடைய நியமத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்குரிய அடிப்படையான விடயம்.
அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய வணக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து வந்தது நபியுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது, தன்னிடத்திலே தன்னுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நபியுடைய அந்தஸ்து ஏனைய நபிமார்களை விட உயர்ந்த அந்தஸ்து. நபியுடைய சுவர்க்கம் யாருக்கும் கொடுக்கப்படாத உயர்ந்த சுவர்க்கம். சகோதரர்களே, இப்படி எல்லாம் கொடுக்கப்பட்ட நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இரவுடைய வணக்கத்திலே ஈடுபட்டது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு. அல்லாஹ் தஆலா காரூனுடைய சம்பவத்தை சொல்கிறார். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திலே காரூன் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான். அல்லாஹ் உலக வாழ்க்கையிலே பணக்காரன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சொத்து செல்வங்கள் கொடுக்கப்பட்ட மனிதன் காரூன் மாத்திரம்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹ் சொல்கிறான், இவர் ஆட்சி கொடுக்கப்பட்டவர், யாருக்கும் இவருடைய ஆட்சியை போன்ற ஆட்சி கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த நபியை கூட சொல்லல, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பணக்கார மனிதர். பணக்கார மனிதர் என்று யாரையும் அல்லாஹ் சொல்லல குர்ஆன்ல, காரூன மாத்திரம் அல்லாஹ் சொல்கிறான். وَآتَيْنَاهُ مِنَ الْكُنُوزِ مَا إِنَّ مَفَاتِحَهَا, உலகத்தினுடைய மிக பெரும் ஒரு சுரங்கங்களுடைய மிக பெரும் ஒரு செல்வத்தை அல்லாஹு தஆலா காரூனுக்கு கொடுத்தான். எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விசாலமான செல்வம் என்றால், وَآتَيْنَاهُ مِنَ الْكُنُوزِ مَا إِنَّ مَفَاتِحَهُ لَتَنُوءُ بِالْعُصْبَةِ أُولِي الْقُوَّةِ, காரூனுடைய அந்த ஹஸானாக்கள், காரூனுடைய அந்த பொக்கிஷங்கள் அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அறைகளுடைய சாவிகளை சுமப்பதற்கு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவ்வா, நல்ல சக்தி உள்ள நல்ல திடகாத்திரம் உள்ள மிக பெரும் ஒரு கூட்டம் தேவை. ஹஸானாக்கள் வைத்திருக்கக்கூடிய அறைகளுடைய சாவிகளை சுமப்பதற்கு. சகோதரர்களே, சாவிகளை சுமக்கிறதுக்கே நல்ல பலசாலிகளான ஒரு கூட்டம் தேவையாக இருந்தால் அந்த கசானாவுடைய அளவு, அந்த செல்வத்தினுடைய அளவு மிக பிரம்மாண்டமானதாக இருந்தது. ஆனால் அல்லாஹு தஆலா சில அடியார்களை கொண்டு அந்த காரூனுக்கு உபதேசம் செய்ய வைத்தான். அந்த காரூனுடைய அந்த கூட்டத்தில் இருந்து சில நல்லடியார்கள், அல்லாஹ்வை பயந்த மக்கள் சொல்கிறார்கள், இஸ் قال له قومه لا تفرح ان الله لا يحب الفرحين, காரூனே, நீ அல்லாஹ் தஆலா உனக்கு தந்த இந்த நிஅமத்தை கொண்டு சந்தோஷப்பட வேண்டாம், இந்த அருட்கொடையை கொண்டு நீ பெருமை அடிக்க வேண்டாம். وَابْتَغِ فِيمَا آتَاكَ اللَّهُ الدَّارَ الْآخِرَةَ, இதை கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த சுவர்க்கத்தை கியாமத்திலே நீ வெற்றி பெறுவதற்குரிய வழியை தேடிக்கொள். وَلَا تَنْسَ نَصِيبَكَ مِنَ الدُّنْيَا, உலகத்திலே உனக்கென்று அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கடமைகளை சரியாக நிறைவேற்று. وَأَحْسِنْ كَمَا أَحْسَنَ اللَّهُ إِلَيْكَ, அல்லாஹ் உனக்கு எப்படி உபகாரம் செய்தானோ அதே போன்று உன்னுடைய செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய கடமைகளை நீ நிறைவேற்றி நன்றி உள்ளவனாக இரு, நன்றி செலுத்து என்று சில மனிதர்கள் சொன்னார்கள். وَلَا تَبْغِ الْفَسَادَ فِي الْأَرْضِ إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ الْمُفْسِدِينَ, பூமியிலே நீ ஃபசாதுகள் குழப்பங்கள் செய்ய வேண்டாம் என்று சில போதனைகளை நல்ல மக்கள் அந்த காரூனுக்கு சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அந்த காரூன் விலங்கல்ல. அல்லாஹ் தந்த இந்த நிஅமத்துக்கு நான் நன்றி செலுத்தினால் இந்த நிஅமத்து கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படும். இந்த நிஅமத்தை கொண்டு நானும் அனுபவித்து நல்ல மனிதனாக வாழ்ந்து மௌத்தாகி அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை அடைய முடியும் என்ற விஷயத்தை விலங்கல்ல. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அந்த நிஅமத்தை கொண்டு அவன் பெருமை அடிக்க ஆரம்பித்தான். அந்த நியமத்தை கொண்டு தம்பட்டம் அடித்தான். சகோதரர்களே, காரூன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், قال انما اوتيته على علم عندي, இந்த நியமத்
இந்த அருட்கொடை எந்த அறிவால, எந்த கட்டித்தனத்தினால, என்னுடைய திறமையினால இது நான் சேர்த்து கொண்டது. أولم يعلم أن الله قد أهلك من قبله من القرون من هو أشد منه قوة وأكثر جمعا ولا يسأل عن ذنوبهم المجرمون. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த காரூன் சொன்னான், எந்த திறமையினால, எந்த கட்டித்தனத்தினால, எந்த அறிவால, என்னுடைய முயற்சியால இதை நான் சம்பாதித்துக் கொண்டேன். இதை யாரும் என்னிடத்தில் இருந்து கலட்ட முடியாது, யாரும் என்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது. பெருமை அடித்தார். சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க சிந்திக்கணும், நாங்க யோசிக்கணும். இன்றைக்கு நாங்க எங்கள்கிட்ட சொத்து செல்வம் இருக்குது, நான் என்னால எதையும் சாதிக்க முடியும், என்னிடத்தில் அதிகாரம் இருக்குது, என்னிடத்தில் பட்டம் பதவி இருக்குது, நான் நினைச்சதை சாதிக்க இயலும், யாருக்கும் என்னால் அநியாயம் செய்ய இயலும், யாரும் என்னை எதிர்த்து கேட்க முடியாது, யாரும் எனக்கு எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் நினைக்க முடியும். ரப்புடைய நாட்டம், ஒரு நரம்பை அல்லாஹ் சுருக்கி விட்டால், ஒரு நரம்புடைய ஓட்டத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டால் அந்த மனிதனுடைய சொத்து செல்வம் ஜீரோவாகிவிடும். அவனுடைய ஆட்சி அதிகாரம், அவனுடைய ஆள் பலம், அவனுடைய பட்டம் பதவி அனைத்தும் ஜீரோவாகிவிடும். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது. அனைத்தும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த காரூன் அல்லாஹ்வை மறந்து தண்ட திறமைய, தண்ட அறிவை பெருமை அடித்தார். அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலைமையை உண்டாக்கினான் என்றால், ஃபகஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்ல். அந்த காரூனுடைய செல்வமும், அந்த காரூனுடைய மாளிகைகள், ஹஸானாக்கள், அவனுடைய முழு செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா பூமிக்கு கீழால் சுழி வாங்கி விட்டான். எந்த அளவுக்கு சுழி வாங்கினான் என்றால், அந்த காரூன் கதறுகிறான், உதவிக்காக வேண்டி கூட்டங்களை அழைக்குகிறான். ஃபமா கான லஹு மின் ஃபியதி யன்சுருனஹு மின் தூனில்லாஹ். அந்த காரூனுக்கு அல்லாஹ்வை தவிர உதவி செய்யக்கூடிய மனிதன் யாரும் கிடையாது என்று குர்ஆன் பேசுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் உலக வாழ்க்கையில அல்லாஹ் தந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துறது ஆக முக்கியமான விஷயம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அருட்கொடைகளை பாதுகாக்கிறதுக்குரிய அடிப்படையான விஷயம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது. எனவேதான் இரவுடைய வணக்கம், இரவு நேரத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று மன்றாடுவது, இரவுடைய தொழுகையிலே ஈடுபடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கியதனுடைய அடிப்படை நோக்கம் அல்லாஹ் தந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி. உலகத்திலே அல்லாஹ் தந்த நியமத்துக்களில் ஆக சிறந்த நியமத் இந்த ஹிதாயத்துடைய நியமத். இந்த ஹிதாயத்துடைய நியமத் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக வாழ்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைப்பது உலகத்திலே கிடைத்திருக்கக்கூடிய ஆக மிகப்பெரிய ஒரு நியமத். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் இந்த நியமத்தை நாங்க உணர்றதுக்காக வேண்டித்தான், இந்த நியமத் எப்படிப்பட்ட பெருமதியான நியமத் என்று விளங்குறதுக்காக வேண்டித்தான் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 4 மாசம் 40 நாள் என்று சொல்லி வெளியாகிறது, முயற்சி செய்யறது. அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை, அல்லாஹ்வுடைய அருட்கொடை